அண்ணாமலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க சார்? அண்ணாமலை இந்த இந்த கூட்டணிய எப்படி கெடுக்க முடியுமோ அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு சார். அண்ணாமலை வந்து மேலிடத்தின் உத்தரவா? உத்தரவு ஆமா. இல்லாம? அவர் மேலிடத்தின் உத்தரவே தேவையில்ல. அவர் தன்னை ஒரு தலைவரா தமிழ்நாட்டுல காமிச்சுக்கணும். தான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில தலைவரா எமர்ஜ் ஆகணும்னு நெனைக்கிறாரு அவரு ஆக்சுவலா. இப்ப பண்ண முடியாதுல்ல. இல்ல. தலைவர் இருக்காங்க. அது இப்போ இந்த மாரி பேசிட்டே இருப்பாரு. இந்த மாரி இப்ப பேசினார்ல பாஜக ஆட்சி, கூட்டணியா இருக்கு, கூட்டணி கிட்டணிலாம் பேசாதீங்க சார் பாஜக ஆட்சின்னார்ல. உங்க ம். தனிப்பட்ட கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? கட்சி ஒரு முடிவு எடுத்துருது. ம். தனிப்பட்ட கருத்துக்கு அங்க வேலையே கிடையாது. நீங்க வந்து பாஜகல ஒரு தலைவரா இருந்தாலும் பரவால்ல. நீங்க தொண்டரா தான் இப்ப இருக்கீங்க, பழைய தலைவரு. நீங்க எதுக்கு உங்க தனிப்பட்ட கருத்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அவரு அவரு வந்து ஒரு மனக்குழப்பத்திலயும், ஒரு வேதனையிலயும், ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையிலயும் அவர் இருக்காரு. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ப வந்து பார்லிமென்ட் எலக்ஷன்ல நம்ப ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு 18% ஓட்டு வாங்கிட்டோம். ம். பாஜக தனியாவே 11% ஓட்டு வாங்கிச்சு. ம். ஆனா, நம்பள வந்து அதிமுக என்ற கட்சிக்காக நம்மள வந்து பலி குடுத்துட்டாங்க. ம். நம்மள எதுக்கு பலி குடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த மன அழுத்தம் இருக்குல்ல. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையில அவர் இருக்காரு. மனக்குழப்பத்துல இருக்காரு. அதனால அவர பொறுத்த மட்டும் இந்த பாஜக, அதிமுக கூட்டம் ஏதாவது எப்படியாவது உடைஞ்சா பெட்டர்ன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு அவர் என்னென்ன பண்ணணுமோ இன்டைரக்ட்டா பண்ணுவாரு. அமித்ஷா முன்னாடியே அவர் பேர சொன்னோனே கை தட்டுது கூட்டம். அப்ப அவர் என்ன செட்டப் பண்ணிருக்காரு பாருங்க. எந்த அளவுக்கு செட்டப் பண்ணிருக்காரு பாருங்க. அதாவது அமித்ஷாவுக்கே காமிக்கிறாரு. நீங்க என்ன நீக்கினது வந்து பாருங்க தப்பு. எவ்வளோ பேர் என்ன சப்போர்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு கை தட்டுற கும்பல வச்சு அவரு அமித்ஷாக்கு செய்தி சொல்றாரு ஆக்சுவலா. ஆனா இதெல்லாம் ஒரு பழைய டெக்னிக் வச்சுக்கோங்க. ஆனா இருந்தாலுமே அமித்ஷாக்கு இதெல்லாம் புரியும்.